அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமையை, வேதனையை, பாடுகளை அனுபவித்த இடம் எகிப்து. ஆனால் அவர்கள் அற்புதத்தை கண்ட இடம் சிவந்த சமுத்திரம். தேவனாகிய கர்த்தர் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக, அடைக்கப்பட்ட இடத்திற்கு முன்பாக அவர்கள் ஜெபிக்கிற போது, கூக்குரல் இடுகிற போது, அவர்கள் சிறுமையை கண்டு, என் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், ஆகையினாலே இங்கு நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணினது போல அவர்களை நடக்க பண்ணி அக்கறையிலே ஆண்டவர் சேர்த்தார். எவ்வளவு பெரிய மகத்துவமான அற்புதம் பாருங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், எகிப்தியர் எங்களை ஒடுக்கி சிறுமைப்படுத்தினார்கள், எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தினார்கள். எப்படி கடினமான வேலைகளை சுமத்தினார்கள் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் செங்கலை அவர்களாகவே சுட வேண்டும், எண்ணிக்கை சரியா இருக்க வேண்டும், அதற்கு தேவையான விறகு அவர்களை பொறுக்க வேண்டும். ஆளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். கண்ணீரோடு அவர்கள் இருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மீது தேவன் இரக்கம் வைத்து அழைத்து வருகிறார். அழைத்து வந்தது மாத்திரமல்ல, அவர்கள் உபத்திரவப்பட்ட உபத்திரவத்தை நினைத்து ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அருமையான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலத்தில் பயங்கர கஷ்டம், பயங்கரமான வேதனைகள், போராட்டங்களின் மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாய் நின்று கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளாகவோ, வேலை ஸ்தலத்துக்குள்ளாகவோ, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களை அவமானப்படுத்தி கண்ணீரோட உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே, நீங்கள் இன்றைக்கு நிற்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தாவீது அனுபவித்த வேதனைகள், கலக்கங்கள் ஏராளம். ஆனால் தாவீதை பாருங்கள், நானோ சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் சிறுமைப்பட்ட அந்த நாட்களுக்கு பதிலாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரை அழைத்து சமஸ்த ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீதை உயர்த்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் ஒரு கடினமான இடமா இருக்கலாம், கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் கடந்த காலங்களிலே அனுபவித்த துன்பங்களை நினைத்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த துன்பத்தை கண்டு கர்த்தர் எப்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை மகிமைப்படுத்தினாரோ, ஆசீர்வதித்தாரோ, அதே போல உங்களுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு காத்திருப்போம். நிச்சயம் அற்புதம் நமக்கு உண்டு. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறுமைப்பட்டதை, வேதனைப்பட்டதை நினைத்து அவர்களுக்காக செங்கடலில் மாத்திரமல்ல, தொடர்ந்து மன்னாவை கொடுத்து தம்முடைய தூதனை அனுப்பி பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தி கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தீரே, அதே போல கடந்த நாட்களில் துன்பத்தை கண்ட உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில கர்த்தாவே, சிறுமைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை நினைத்தருளி இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக ராஜா. ஒரு மகிமையான காரியத்தை செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.